கல்வி என்பது ஒரு பட்டத்தை பெறுவதற்கான பாதை மட்டுமல்ல, வாழ்க்கையில் உயர்ந்த இலக்குகளை அடைவதற்கான வலிமையான ஆயுதமும் கூட. அறிவையும் திறமையையும் வளர்த்து கொண்டு போட்டித் தேர்வுகளை வென்று தன்னம்பிக்கையுடன் சமூகத்தில் அதிகாரமிக்க இடத்தை அடைய மாணவிகளை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியே இது. மக்கள் வணக்கம், இது வாய்ப்பை வெல்வோம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. போட்டித் தேர்வுகளை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொண்டு கல்வியை வெற்றிக்கான வலுவான அடித்தளமாக மாற்ற மாணவிகளை ஊக்குவிக்கும் நோக்கில் சேலம் பத்மவாணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் தமிழன் அகாடமியும் இணைந்து முன்னெடுத்துள்ள சிறப்புமிக்க கல்விசார் நிகழ்ச்சிதான் இது. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சேலம் பத்மவாணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நிர்வாகத்தினரும் தமிழன் அகாடமி குழுவினரும் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு மனமார்ந்த வரவேற்பளித்தனர். அதனைத் தொடர்ந்து பாரம்பரிய மங்கள நிகழ்வாக முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் குத்துவிளக்கேற்றி கல்விசார் விழாவை இனிதே தொடங்கி வைத்தார். அடுத்ததாக இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற கல்வியாளர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கல்வியின் அவசியம், போட்டித் தேர்வுகளின் முக்கியத்துவம் மற்றும் மாணவிகளின் எதிர்கால வளர்ச்சி குறித்து தங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை பதிவு செய்தனர். சொல்லில் என்றும் தாயின் பரிவு, செயலில் என்றும் தமிழின் உணர்வு, பட்டம் பல பெற்றாலும் பண்பை மறவாமல் இளம் தலைமுறைக்கு என்றும் பாலம் அமைப்பவர், பெண்ணுரிமை பேசும் மேடைகள் மத்தியில் பெண்ணினத்தின் உயர்வாய் நிமிர்ந்து நிற்பவர் நீங்கள். அரசியல் மேடை, மக்கள் நலம் என எங்கும் தடம் பதிக்கும் உங்களின் உழைப்பு இந்த தலைமுறை மாணவிகளுக்கு பெரும் பாடம். பசுமை தாயகம் மூலம் நீங்கள் விதைத்த மரங்கள் இன்று நிழல் பொருள் தருவது போல் உங்களின் சிந்தனை எங்களுக்கு நல்வழி காட்டுகின்றன. பசுமை நல்வழியில் பயணம் செய்பவர், மக்களின் துயர் துடைக்க ஓடி வருபவர், அன்புமணி அண்ணனின் கரமாய் நின்று அன்பு பாதையில் அறம் வளர்ப்பவர், பதவிகள் கண்டு மயங்காத உள்ளம், ஏழை எளியோரை தாங்கும் வெள்ளம், உங்களின் புன்னகை தரும் நம்பிக்கை நாளை பாரதம் காணும் நல் முத்திரை, உங்களின் வாழ்வும் பணியும் என்றும் தொடரட்டும் என்று கூறி, தமிழ்நாட்டின் மிக முக்கிய ஆளுமைகளில் ஒருவராக நீங்கள் எல்லாம் சிறந்து விளங்க வேண்டும், இந்த மாணவர் சமுதாயம் உங்களை வாழ்த்துகிறது என்று கூறி, வாழ்க உங்கள் மக்கள் தொண்டு, வளர்க உங்கள் ஆளுமை பண்பு, 100 ஆண்டு காலம் நீடூடி வாழ்ந்து தமிழக வரலாற்றில் தடம் பதிக்க வாழ்த்துகிறோம். இப்படிப்பட்ட உன்னத தலைவியை, தாயை, வழிகாட்டியை நம் கல்லூரி விழாவிற்கு பெற்று பெருமை அடைகிறோம் என்று கூறி, சரித்திரம் என்பது ஆண்களால் மட்டுமே எழுதப்பட்டதல்ல, பெண்களின் வியர்வையாலும் இரத்தத்தாலும் செதுக்கப்பட்டது என்பதை நிரூபித்துக் கொண்டிருப்பவர்கள் எங்கள் பத்மவாணி கல்லூரி மாணவிகள். பாரதி கண்ட புதுமை பெண்களாய், பாரதிதாசன் சொன்ன புரட்சி பெண்களாய் கல்லூரி கலையரங்கில் கனியோடு அமைந்திருக்கும் நாளை உலகை ஆள துடித்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய மாணவிகள். நம்மோடு நமக்கு முன்னாலும் வாழ்ந்து காட்டிய சாதனை பெண்கள் நமக்கு கற்றுத்தந்தது பயத்தை அல்ல, துணிச்சலை. விண்வெளி என்பது எட்டாக்கனி என்ற விதியை மாற்றிய கல்பனா சாவ்லாவும், சந்திராயின் விண்ணில் பறக்க காரணமாய் நின்ற முத்தையா வனிதாவும் நமக்கு காட்டுவது விண்மீன்களை அல்ல, நம் அறிவின் எல்லையை. ஆதிக்க கோட்டைகளை அசைத்து பார்த்த அடிமையல்ல நாம், நாடாண்ட வேலு நாச்சியாரின் வீரமும், மக்களோடு மக்களாய் நின்ற அன்னை தெரசாவின் கருணையும் நம் நாடு நரம்புகளில் ஓடும் இரத்தத்தில் கலந்திருக்கிறது என்று கூறி, கல்வி பருவம் என்பது கனவு காணும் நேரமல்ல, கண்ட கனவுகள் நிஜமாக்கி காட்டும் காலம். வையத்து நாடுகள் வியக்கும் வண்ண சாதனை பெண்மணிகளாய் நீ நிமிர்ந்தில் உன் வெற்றியை கொண்டாட தயாராகி இருக்கிறது இந்த உலகம். துணிந்து நடப்போம், சாதனை படைப்போம் என்று கூறி, சாதாரண ஒரு கிராமத்தில் வீடு வீடாக பேப்பர் போட்டு கொண்டிருந்த ஒரு மனிதன் வருங்காலத்தில் வீடு வீடாக பேப்பர் அவர் பெயரை போடும் அளவிற்கு உயர்ந்தார் ஏபிஜே அப்துல் கலாம். அவர் கூறியது போல, நமது பிறப்பு வேண்டுமானால் ஒரு சம்பவமாக இருக்கலாம், நமது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று அன்போடு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சட்டமன்றத்தில் பேசும்போது அந்த மேகதாதை பற்றி சொல்லுவாங்க. அதை நான் 3-4 தடவை ரிப்பீட்டாக பார்த்துருக்கேன். இன்றைக்கி மேகதாதா பெரிய பிரச்சனையே. மேகதாதையில் ஒரு கால் கட்டுனா நம்முடைய டெல்டா பகுதி, நம்முடைய சாப்பாட்டு பகுதி தான் சொல்லணும், அதெல்லாம் இன்றைக்கி பாலைவனம் ஆயிரும், குடிக்க தண்ணி இருக்காது. அதுக்காக அவங்க சட்டமன்றத்தில் பேசும்போது
அவ்வளோ தெளிவாக பேசினாங்க. இதுவரையிலும் யாரும் அந்த மாதிரி ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட அந்த மாதிரி பேசலை. அவங்களுக்கு நம்ம கல்லூரியின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விழாவின் சிறப்பு விருந்தினரான தருமபுரி சட்டமன்ற உறுப்பினரும் பசுமை தாயகத்தின் தலைவருமான முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகள் மூலம் பெண்களை அதிகாரமிக்கவர்களாக உருவாக்குதல் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். தனது உரையில் கல்வியும் போட்டித் தேர்வுகளும் பெண்களின் தன்னம்பிக்கையையும் தலைமைத்துவ திறனையும் வளர்க்கும் வலுவான கருவிகள் என வலியுறுத்திய அவர் கல்வி பயிலும் சூழலிலும் பணியிடங்களிலும் பெண்கள் விழிப்புணர்வுடன் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய அவசியத்தை எடுத்துரைத்தார். குறிப்பாக குடும்ப பொறுப்புகளுக்கு மத்தியில் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் சமூக ஊடகங்களை விவேகத்துடன் பயன்படுத்த வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் அவர் பேசினார். டிஎன்பிஎஸ்சினா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது, அது தெரியும் இல்லையா? யூபிஎஸ்சி என்றால் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது எழுதுவாங்க. அதே போல் ஐஎஃப்எஸ் இருக்குது, அதில் அதாவது ஃபாரின் சர்வீஸ் இருக்குது, அதில் எழுதி பாஸ் பண்ணால் வெளிநாட்டில் தூதரெல்லாம் போகலாம். யுனைடெட் நேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஜெனீவா, நியூயார்க், அங்கெல்லாம் வேலை செய்யலாம், அது ஐஎஃப்எஸ். அதுலேயே ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்குது, ரெவென்யூ சர்வீஸ் நிறைய இருக்குது. ஆனால் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னும் பொழுது வருஷம் எக்ஸாம் நடக்கும். அதில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இருக்குது. குரூப் 3 எக்ஸாம் கூட்டுறவு எக்ஸாம். குரூப் 3 கொஞ்சம் சின்ன எக்ஸாம் தான். ஆனால் குரூப் 1, குரூப் 2 இதுக்கெல்லாம் எக்ஸாம் இருக்குது. ப்ரிலிமினரி இருக்கும், மெயின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ப்ரிலிமினரியிலே நிறைய பேர் நிறைய எழுதுவாங்க, ஆனால் அதுலேயே கொஞ்சம் வடிகட்டிடுவாங்க. மெயின்ஸில் கொஞ்சம் எழுதணும், அது எழுதி பாஸ் பண்ணால் குரூப் 1 என்றால் டெப்டி கலெக்டர், அதுக்கப்புறம் டிஎஸ்பி நம்ம சொல்கிறோம் இல்லையா, போலீஸ், பெரிய போலீஸ் வேலை, கலெக்டர் வேலை, கமிஷனர், கார்ப்பரேட் அந்த மாதிரி செக்ரட்டரி, இந்த மாதிரி நிறைய டேக்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வரலாம். அது குரூப் 1 எக்ஸாம். குரூப் 2 பார்த்தீங்கன்னா சப் ரிஜிஸ்ட்ரார், அந்த பத்திரப்பதிவு துறை சொல்கிறாங்க இல்லையா, சப் ரிஜிஸ்ட்ராரு, வணிக வரித்துறை, அதில் நிறைய வேலைகள் இருக்குது, அதெல்லாம் வரலாம். எடுத்தோடனே அதெல்லாம் மிகப்பெரிய நல்ல வேலைங்க. அதுக்கு ஏகப்பட்ட போட்டி இருக்குது. நிறைய பேர் ப்ரிலிமினரியிலே கொஞ்சம் அதில் ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேர் தான் எடுப்பாங்க. அதுக்கு ஏகப்பட்ட போட்டி இருக்குது. அதுக்கு பட்ட படிப்பு படித்திருக்க வேண்டும். அதாவது இப்போ குரூப் 4 சொல்கிறாங்க. குரூப் 4க்கு 8th ஸ்டாண்டர்ட் படித்தாலே போதும். அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அந்த மாதிரி 8th 10th அந்த அளவுக்கு பாஸ் பண்ணால் போதும். ஆனால் நீங்கள்லாம் இப்போ பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு நீங்கள் கல்லூரிக்கு வந்துட்டீங்க, குறைஞ்சது 2 வருஷமாவது இதுக்கு ஒரு நாளைக்கு 10 மணி நேரமாவது படிக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 10 மணி நேரமாக படித்தாதான், 2 வருஷம் படித்தாதான் இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு இணைய வழியில் தினம் கொடுக்க போகிறாங்க. அதனால் இன்னிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இது கரெக்டான டைம். அதாவது நீங்கள் எல்லாருமே இயரோட பிகினிங்கில் இருக்கீங்க. இப்போ தானே சேர்ந்துருப்பீங்க. ஜூன் ஜூலையில் தான் உங்களுக்கு கல்லூரி ஆரம்பிச்சிருக்கோம். இப்போயே ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் அந்த போட்டித் தேர்வுக்கு நீங்கள் தயாராகிடலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ப்ரிலிமினரி மெயின்லாம் இருக்குது. ஆனால் குரூப் 4க்கு அது கிடையாதுன்னு நினைக்கிறேன். குரூப் 4க்கு டைரெக்டாக அப்படியே போயிடலாம். குரூப் 4க்கு டைரெக்டாக போயிடலாம். அந்த எக்ஸாம்ஸ் இருக்குது. அதுலேயும் ரிசர்வேஷன் இருக்கிறது. எவ்வளோ தெரியுமா? பெண்களுக்கு ரிசர்வேஷன் 30%. 100 பேர் வேலைக்கு எடுத்தால் 30 பேர் பெண்களுக்கு வேலை கொடுத்தே ஆகணும். அந்த ரிசர்வேஷன் இருக்கிறது. அதே போல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சமுதாய அடிப்படையில் ரிசர்வேஷன் எம்பிசி இருக்கிறது. அது ஒரு 20%. பிசிக்கு 26.5%. இஸ்லாமிய சமுதாயத்துக்கு 3.5%. அதே போல் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இதுக்கெல்லாம் ஒரு 18-19%. இந்த மாதிரி நிறைய ரிசர்வேஷன் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஓட்டு போடும்போது நம்ம வாக்குச்சாவடிக்கு போய் எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்க. போட்டிங்களா? 18 வயசானவங்கெல்லாம் போட்டிருக்கலாம். ஓட்டு போடும்போது வாக்குச்சாவடி பார்க்கும்போது அங்கே எத்தனை பேர் பெண்கள் தானே உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அரசு வேலையை வாங்கின அப்புறம் தான் அங்கே உட்காரவே முடியும். நிறைய அரசு அலுவலகங்களில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50% மேல் பெண்கள் தான் இருக்காங்க. 30% இடஒதுக்கீடுன்னு சொன்னால் கூட அதை விட அதிகமாக தேறி அவங்கெல்லாம் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. மகளிர்
அப்போ பாருங்கள், அப்போ எவ்வளோ போட்டித் தேர்வு, கஷ்டமான போட்டித் தேர்வில் ஜெயிக்கிறாங்க பாருங்கள். இது சொல்கிற மாதிரி 2 வருஷம் 3 வருஷம் தயார் பண்ணி அந்த தேர்வுகள் அவங்க ஜெயிச்சு அரசாங்க வேலையை வாங்குறாங்க. வருஷம் இந்த எக்ஸாம் நடக்குது, அதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதே போல் தட்டச்சு, டைப்பிங் சொல்லி கொடுக்கப்படுகிறது என்று சொன்னாங்க. அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இன்றைக்கி நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம ஃபோன்லேயே டைப் பண்ணிடுறீங்களா, அந்த குவார்ட்டி குவீஸ் இருக்கும், குவார்ட்டி குவீஸ் அதை வச்சு டைப் பண்ணுவீங்க, ஃபோனில் டைப் பண்ணுற மாதிரி தான். ஆனால் தட்டச்சு ரொம்ப 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 முக்கியம். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே கற்றுக்கோங்க. அதில் லோவர் ஹையர் இருக்குது, ஹையர் பாஸ் பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கு எட்ஜு கொடுக்கும், உங்களுக்கு அதிகமான அதுக்கு வேல்யூ இருக்குது உங்கள் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணும்பொழுது. அதே போல் சுருக்கெழுத்து, முன்னாடியெல்லாம் அதெல்லாம் எல்லாருமே படிப்பாங்க. அது ஸ்கூல்லேயே கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் 8th ஸ்டாண்டர்டில் பாஸ் பண்ணாலே இந்த தட்டச்சாக இருக்கட்டும், ஸ்டெனோகிராஃபி இருக்கு இல்லையா, சுருக்கெழுத்தாக இருக்கட்டும், இதை எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க பள்ளிக்கூடத்தில். அது ஒரு குரூப்பே இருந்தது. இப்போ ஆனால் அது மாதிரி குரூப்லாம் இல்லை. முன்னாடியெல்லாம் சயின்ஸுக்கு தனியாக ஒரு குரூப் இருக்கும், அவங்க வெறும் டாக்டர் ஆகணும், இல்லை ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆகணும்னு படிப்பாங்க. இல்லைனா மேக்ஸ்க்கு தனியாக குரூப் இருக்கும், இன்ஜினியரிங் ஆகணும்னு படிப்பாங்க. சயின்ஸ் மேக்ஸ் கலந்துருக்கும், இன்ஜினியரும் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், எந்த படிப்பும் படிக்கலாம். காமர்ஸ் அக்கௌண்டன்சி இருக்கும். இந்த சுருக்கெழுத்து, தட்டச்சு, இந்த மாதிரி விஷயத்துக்கே தனியாக குரூப் இருந்தது. ஆனால் இப்போ பள்ளிக்கூடத்தில் அந்த வாய்ப்பெல்லாம் இல்லை. மொத்தமாகவே 3-4 பாடப்பிரிவுகள் தான் இருக்கிறது. ஆனால் கலை அறிவியல் கல்லூரி படிக்கணும்னா இந்த குரூப்ஸ்லாம் எடுத்து படிப்பாங்க நிறைய பேர். சமூகவியல், சோஷியாலஜிக்கு இருக்கும், எக்கனாமிக்ஸ்க்கு இருக்கும், ஹிஸ்ட்ரிக்கு இருக்கும். மாதிரி தனித்தனியாகவே +2 +1 +2ல் பாடப்பிரிவுகள் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாருமே வெறும் டாக்டர் இன்ஜினியர் அதே ஒரு மைண்ட் செட் ஆகிட்டதுனால எல்லா குரூப்பும் போயிட்டு ஒரு 3 குரூப் 4 குரூப் தான் இருக்குது, பியூர் சயின்ஸே கிடையாது. அதனால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து படிக்கலாம். இந்த டைப்பிங், ஸ்டெனோகிராஃபி இதெல்லாமே கண்டிப்பாக தனியாக தெரிந்து வைத்துக்கொள்வதில் தவறில்லை. அது உங்களுக்கு எட்ஜு கொடுக்கும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் உங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் தேவையான விஷயங்கள் தான் இது. இன்னும் நிறையா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ தமிழன் அகாடமி உங்களுக்காகவே நிறைய ஒரு டெய்லர் மேடு இது இருக்கும்னு நினைக்கிறேன், அவங்களுடைய சிலபஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா, எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அந்த சிலபஸ் படி சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு நாள் கூட கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். டெக்னிக்கலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் யாரும் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இன்னைக்கு கூட நம்ம சொல்லும்பொழுது அதானே சொல்கிறாங்க, நீங்கள் மேகதாட்டு பற்றி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நல்லா சொன்னீங்க. ஏன்னா நான் இதை பசுமை தாயகத்தில் 10 முறை இல்லை 100 முறை இதை பற்றி தெரிஞ்சிட்ருக்கோம். இதெல்லாம் தெரியாமல் பேசவே முடியாது. சும்மா விஷயம் தெரிஞ்சிருந்தால் தான் அது இன்னொருத்தருக்கு நம்மளால் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே இது இல்லை அது இல்லைன்னு மார்க் குறையறதுக்கு விடக்கூடாது. அதனால் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது டெக்னிக்கல் சைடு. டெக்னிக்கல் சைடில் நீங்கள் என்னென்ன பண்ணணும், 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஆங்கிலம், தமிழ், டைப்பிங் அதெல்லாம் சொல்லிக்கணும், இதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அடுத்தது பர்சனல் சைடு, அதாவது மனதளவில் நீங்கள் எப்படி தயாராவீங்க. என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுங்கன்னு. நான் என்ன சொன்னேன், பசங்களை பார்த்தா நமக்கு தான் மோட்டிவேஷன் அப்படின்னு. உங்களை பார்த்தோன்னே எனக்கு தான் மோட்டிவேஷன் அதிகமாக இருந்தது. அதனால் நான் என்ன மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்கறது, அவங்கள பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு. நீங்கள் மனதளவில் நீங்கள் தயாராகணும். நிறைய விஷயம் பெண்கள்னாலே ஒன்று என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய வாழ்க்கை லட்சியம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் படிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ படிப்புன்றது எல்லாருக்கும் முக்கியத்துவமாகிவிட்டது. ஆனால் ஒரு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான குடும்பங்களில் அது ஒரு லட்சியமாக இருக்கும். அதே சமயம் நம்ம பெண்களுக்கு என்ன ஆசையாக இருக்கும், கரியர்னால் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும், நம்ம காலில் நின்று நம்ம தனியாக சம்பாரித்து சாதிக்கணும் அப்படின்னு. இப்போ 2மே இருக்குது, கரியரும் இருக்குது, ஃபேமிலியும் இருக்குது. இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டமா? இல்லை கஷ்டமே இல்லையானா ரொம்ப கஷ்டம்தான். கரியரையும் ஃபேமிலி பேலன்ஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கப்படுதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நம்ம வீட்டில் நல்ல குடும்பத்தில் நல்ல வரன் பார்ப்பாங்க, நல்ல பையனாக இருக்கணும், படிச்சிருக்கணும், பக்கத்துலேயே இருக்கணும், இல்லை வேலைக்கு போகணும், அரசு வேலையில் இருக்கணும், இல்லை தனியார் நல்ல வேலையில் இருக்கணும் அப்படின்வாங்க. அதே போல் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு இப்போ நான் நிறைய குடும்பங்களில் பார்க்குறேன்.
மாமியார் மாமனார்லாம் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நல்லா படிக்கட்டும், நல்லா வேலை செய்யட்டும், நல்லா போன மருமக வந்து ஒரு நல்ல இடத்துல வேலை செய்தால் பெருமையாக நினைக்கிறாங்க. அதே போல் குடும்பத்தோட முக்கியம், குடும்பத்தோட அரவணைப்பு ரொம்ப ரொம்ப தேவை உங்களுக்கு. அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கல்யாணமாகி போகிற குடும்பமாக இருக்கட்டும், அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய கரியருக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய கல்லூரியில் ஆசிரியர்கள் இருக்காங்க, பேராசிரியர்கள் இருக்காங்க, அவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள். அவங்க உங்கள் காலேஜில் உங்களுக்கு சொல்லியும் கொடுப்பாங்க, அதே சமயம் அவங்க வீட்டையும் சிறப்பாக நிர்வாகம் செய்வாங்க. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நம்ம கூட இப்போ நம்மளுடைய கவிதையில் என்னுடைய அன்பு சகோதரர் அவர்கள் நிறைய சொன்னாங்க. அவங்க கல்பனா சாவ்லா அவங்க பற்றிலாம் நான் சொல்கிறேன், நீங்கள் அவ்வளோ தூரம் போகவே வேணாம். உங்கள் வீட்டிலே பாருங்கள், உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், உங்கள் வாத்தியாராக இருக்கட்டும், அவங்க ஆசிரியர்களே உங்களுடைய ரோல் மாடல்கள் தான். ஏன்னா இதெல்லாம் அவங்க வீட்டையும் நிர்வாகம் பண்ணிட்டு உங்களுக்கும் வந்து பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுக்கிறாங்க, வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இதுதான் உங்களுடைய ரோல் மாடல். நீங்கள் தினமும் பார்க்குறீங்க பாருங்கள், அவங்கள ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க, எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க. ரெண்டுத்துக்குமே நிறைய விஷயம் இருக்குது. உங்கள் படிப்பு, அதே சமயம் உங்களுடைய வேலை செய்யணுன்ற உங்கள் லட்சியம், அதே சமயம் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை, இரண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். எப்பயுமே பெண்களுக்கு அதான் சொல்லிடுவாங்க, நம்ம என்ன பெண்கள் மல்டி டாஸ்கிங் அப்படின்வாங்களா, எல்லாம் பண்ணிடுவாங்க, எதையும் பண்ணுவாங்க. பிக்கப்பு ட்ராப்பு குழந்தைங்கள, அப்புறம் போனால் சமையல் வேலை, அந்த அப்புறம் ஃபோன் எடுக்கிற வேலை, செக்ரட்டரி வேலை, யார் வீட்டுக்கா போயிட்டு வரத்துக்கு, அந்த ஒரு கல்யாண காட்சின்னா யாரும் வரமாட்டாங்க, பெண்கள் தான் போகணும். எந்த வேலையாக இருந்தாலும் பெண்களுக்கு வந்து அதிக பணிச்சுமை தான் இல்லையா. நிறைய மற்றவங்கெல்லாம் 2 வேலை செய்தால் பெண்கள் மட்டும் ஒரு 10 வேலை செய்யணும். கேட்டால் அது பெண்களால் முடியும், மல்டி டாஸ்கிங் பண்ணிடுவாங்கன்னுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வச்சு அதனால சொல்லிடுவாங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க்குன்னு யாருக்குமே தெரியாது. அது மிகப்பெரிய உடல் உழைப்பு, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்கும். ஆனாலும் அதையும் மீறி தான் பெண்கள் வந்து சாதிக்கிறாங்க. ஏன்னா மற்றவங்க 100% உழைப்பை போட்டால் பெண்கள் நம்ம 200% உழைப்பை போட வேண்டியிருக்கும். நானே பார்த்துட்டேன். அதெல்லாம் எலெக்ஷன் போதெல்லாம் அப்படி தான் இருக்கும். 200% போடணும், 100%லாம் பத்தாது. ஏன்னா சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லிடுவாங்க. 200% நம்ம உழைப்பை போட்டால் தான் ஏதாவது அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் அதை ஆண்களை விட அதிகமாக ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் நம்ம பெண்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் சிரித்து கொண்டே சமாளிச்சிடலாம். அதுதான் ஒரு நம்மக்கிட்ட. இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கோவிட் சமயத்தில் கோயிலுக்கு போக முடியாமல் இருந்தது. ஆனால் பெண்கள் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போனாலே மைண்டு நிம்மதியாக இருக்கும். கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க, பார்த்தோடனே அப்போ அவங்களுடைய மனசு நிம்மதியாகிடும், எந்த வேலைனாலும் செய்திருவாங்க. அதனால் கெரியரையும் ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை முதல்ல குடும்பத்தோட ஒத்துழைப்பு. அப்புறமா உங்களுக்கு என்ன தேவைன்னா ஃபோக்கஸ் அண்ட் அவேர்னஸ். முதல்ல ஃபோக்கஸ் என்ன வேணும். நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சியில் சாதிக்கணுமா, இல்லை தனியார் வேலை கிடைக்கணுமா, இல்லை ஒரு ஆசிரியர் பணி செய்யணும், இல்லை வீட்டு பக்கத்தில் ஒரு வேலை செய்யணும்னா அந்த ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. கிடைக்கலன்றதுக்காக ஏமாந்துடக்கூடாது, அதுக்காகலாம் கஷ்டப்படாதீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நத்திங் இஸ், எதுவுமே பெரிய விஷயமே கிடையாது. ஈஸியாக எடுத்துக்கோங்க, ரொம்ப கூலாக இருங்க. இது இல்லைன்னா அது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதனால் ஃபோக்கஸ்னால் இது வேணும்னு நினைங்க, அது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக உழைக்க தயாராக இருக்கும், அதுதான் முக்கியம். அதே சமயம் அவேர்னஸ், சுற்றி இருக்கிறதுல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இந்த சப்ஜெக்ட் எடுத்தால் நல்லா பாஸ் பண்ணலான்னு, ஆனால் பார்த்தீங்கன்னா மற்றவங்க வேறு சப்ஜெக்ட் எடுத்து பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் அதெல்லாம் நீங்கள் ஜாகிரதையாக வச்சுக்கோங்க. உங்களுடைய தொடர் முயற்சி தேவை. அதே சமயம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதை நீங்கள் அப்கிரேட் பண்ணிவிட்டு படிக்க முடியும். இது டிஎன்பிஎஸ்சிக்காக மட்டும் சொல்லலை, நம்ம வாழ்க்கைக்கே ரொம்ப தேவையான விஷயம். அவேர்னஸ்ன்றது எப்படின்னா என்ன நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க மாணவிகள் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி என்ன நடக்குது, இல்லை இந்தியாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை, உங்களுக்கெல்லாம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்னது? நீட்டு.
நீட் தேர்வு தேவையா தேவையில்லையா அப்படின்னு பில் பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகிட்டுருக்கு, இப்போது நடந்துட்டுருக்கு. ராஜ்யசபா லோக்சபாவில் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. மருத்துவர் அன்புமணி பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அதை பற்றி தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறாரு. நீட் தேர்வு என்பது தேவையில்லை, கல்வி என்பது ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கணும், அதை சென்ட்ரலுக்கு கொண்டு போகாதீங்கன்ற விஷயம். நம்ம நாட்டுக்கு என்ன தேவைன்னு நம்ம ஊரில் நம்ம முடிவு பண்ணிக்கலாம், இன்னொருத்தர் வந்து நமக்கு சொல்ல வேண்டியதில்லை அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீட் தேர்வு எதுக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது, அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, வேணுமா வேணாமா, கிராமப்புற மாணவர்களுக்கு அது தேவையா இல்லையான்ற நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் கையில் என்ன இருக்குது, ஃபோன் இருக்கா, அதுக்குள்ளே நீங்கள் நிறைய விஷயங்களை போய் பார்க்குறீங்களா? ஆனால் அதில் சோஷியல் மீடியாவில் வருகிறது எல்லாமே உண்மையா அப்படின்னும் நீங்கள் பார்க்கணும். அந்த தெளிவு உங்களுக்கு இருக்கணும். சில சமயம் அது உண்மையாக இருக்கலாம், சில சமயம் பொய் தகவல் வரும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து அவேர்னஸ். தமிழ்நாட்டில் இன்றைக்கி மேகதாட்டு டேம் இல்லைன்னா தண்ணி கிடையாது. மேகதாட்டு டேமை கட்டிட்டா என்ன ஆகும், நமக்கு தண்ணி வராது. 320 கிலோமீட்டர் காவேரி அங்கே ஓடுது, தமிழ்நாட்டில் 420 கிலோமீட்டர் ஓடுது. தண்ணி நமக்கு தான் நிறைய வரணும், ஆனால் அந்த தண்ணியை தேக்கி வச்சுட்டா நமக்கு தண்ணி வராது. டேம் கட்டி தண்ணி அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு தண்ணி வராது. தண்ணி வரலைன்னா விவசாயம் செய்ய முடியாது, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது, பாதி மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் மேகதாட்டு டேம் கட்டக்கூடாது, கட்டினா என்ன ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த விஷயம் வந்து உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இது அரசியல்லாம் கிடையாது, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயம், அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் முடிவெடுக்க முடியும். எதனா ஒரு விஷயம் வந்ததுன்னா ஐயோ இதனால தான் நடக்குது அப்படின்னு. இப்போ எல் நீனோ சொல்கிறாங்க இல்லையா, எல் நீனோன்றது ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் கேடு நம்ம ஊருக்கு வர. இந்த வருஷம் எல் நீனோவால் தமிழ்நாடு பாதிக்கப்பட போகிறது. எல் நீனோ என்றால் என்ன, மிக கடுமையான வறட்சி. அதே போல் எல் சாப்போன்னு ஒன்று இருக்குது, அது மிக கடுமையான குளிர் மற்றும் மழை. நமக்கு அது வரல, எல் நீனோ வருது. கடுமையான வறட்சியால் தண்ணி இல்லாமல் விவசாயம் எப்படி இருக்க போதோ, நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்க போதோ, இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்றதை பற்றிலாம் பயங்கரமான ஆராய்ச்சிகளும் பேச்சுகளும் விவாதங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாலேஜ் இஸ் பவர். அது தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு போதும், அதை நீங்கள் எப்படி உங்களுடைய வருங்காலத்தை கட்டமைத்து கொள்ளலாம் என்பதை பற்றி. அதே போல் சோஷியல் மீடியாவில் பயணம் பண்ணுவது எவ்வளோ நல்லது எவ்வளோ கெட்டது, அது பெண்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எல்லாம் பெரிய பசங்க, சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டி இருக்குது. இன்ஸ்டாகிராம்னா என்ன, ஃபேஸ்புக்னா என்ன, ட்விட்டர்னா என்ன, அவங்க எப்படி அதை பயன்படுத்தணும் என்று அவர்களுக்கு நாம் பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் கல்லூரி பெண்களான உங்களுக்கு நல்லா தெரியும், அது 2 பக்கம் கூர்மையான கத்தி. அது நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அந்த கெட்டது பக்கம் போகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதுதான் அவேர்னஸ், அதுதான் உங்கள் விழிப்புணர்வாக இருக்கிறது. யாரும் அதை வைத்து உங்களிடம் வந்து எந்த ஒரு தவறும் செய்துவிடக்கூடாது. அதனால் அதில் கவனமாக இருங்க. அதே போல் இந்த படிப்பு விஷயத்தில் 2 நடக்கும். எக்ஸாமில் வெற்றி பெற்றுட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு 2 விஷயம் தேவைப்படும். ஒன்று சாக்ரிஃபைஸ், இன்னொன்று கரேஜ். சாக்ரிஃபைஸ்னால் என்னடா அது தியாகம் செய்ய சொல்கிறாங்களேன்னு நினைக்கிறீங்களா? நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த எக்ஸாமில் வின் பண்ணி ஜெயிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போனவங்க அந்த டிரான்ஸ்ஃபர்ன்ற ஒரு விஷயத்தில் மாட்டிப்பாங்க. நிறைய பெண்கள் என்ன ஆகிடுதுன்னா, ப்ரொமோஷன் வேணாம், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்ற அளவுக்கு போயிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன குடும்ப சூழ்நிலை காரணமாக ட்ரான்ஸ்ஃபர் வேண்டாம், இருக்கிற இடத்துலையே நான் வேலை செய்துக்கிறேன், ப்ரமோஷனும் வேணான்னு சொல்லிடுவாங்க. அதனால் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பெண்களை தான் கை காட்டுறாங்க. ஆண்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் போயிடுறாங்க, ஏன்னா வீட்டை பெண்கள் பார்த்துப்பாங்க. ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ், அதை தியாகம் செய்வதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு துணிவும் தைரியம் வேணும். வேறு வழியே கிடையாது. யூ ஹாவ் நோ அதர் ஆப்ஷன் பட் டு பி கரேஜியஸ் அண்ட் பிரேவ், இல்லையா? அதுதான் நமக்கு இருக்குது. நல்ல
தைரியமாக துணிவாக இருங்க, எதுனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற தைரியமும் துணிவும் உங்களுக்கு இந்த பள்ளிக்கூடம் கல்லூரி உங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டுமல்ல, அது உங்களுடைய குடும்பமும் உங்களுக்கு கொடுக்கணும், அது உங்கள் மனசுலையும் இருக்கணும். அதனால் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. படிப்பு என்பது உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தர வேண்டும். இன்றைக்கி நிறைய விஷயங்களை பார்க்கும்போது 5th ஸ்டாண்டர்ட் பசங்க கூட எக்ஸாமில் பிரச்சனையான்னு சொல்லிட்டு தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். நீட் எக்ஸாமில் தற்கொலை, இல்லை நாங்கள் நினச்ச படிப்பு மார்க் குறைச்சலாம் வாங்கிட்டோன்னா +2 10th எல்லாம் பயமாக இருக்கு இப்போ. ஏன்னா பசங்க அதுக்கு தவறாக நினச்சி தவறான முடிவுக்கு போயிடுறாங்க. அப்போ மனசில் தைரியமும் துணிவும் வரவழைச்சிக்கணும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஒரு குரூப்பாக இருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரையுமே தனியாக விட்டுறாதீங்க. ஒரு குழுவாக ஒரு குரூப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா யூ ஹாவ் டு இன்ஸ்பயர் ஈச் அதர். இன்னொருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறத விட உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்க. அவங்கள பார்த்து தைரியம் பண்ணிக்கோங்க, அவங்களோட துணையோட தைரியமாக இருங்க. அதே சமயம் நோ சொல்கிறதுக்கு கற்றுக்கோங்க. நோ சொல்லனா கெட்ட பழக்கங்களுக்கு நோ சொல்லணும், தவறான விஷயங்களுக்கு நோ சொல்லணும். அது ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாகவே இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு இது பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன் என்ற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருங்க. அது ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி, ஒரு குழுவாக இருந்து உங்களை கட்டாயப்படுத்தினாலும் அந்த விஷயங்களுக்கு நீங்கள் வேண்டாம், பிடிக்காது என்று மறுத்து விடுவதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை இதே போல் வண்ணமயமாக மகிழ்ச்சியாக ரொம்ப நன்றாக இருக்க வேண்டும். நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நாளைக்கு நீங்களே ஒரு குடும்ப தலைவியாக இருப்பீங்க, ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு பெரிய அதிகாரியாக இருப்பீங்க. ஒரு நிறுவனத்தில் அது தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி, இல்லை அரசு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் ஒரு முக்கிய பங்கில் இருப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முக்கியம். உங்களை வச்சு தான் உங்கள் அப்பா அம்மாவே வாழ்வாங்க, உங்களை வச்சு தான் உங்கள் பிள்ளைகள் இருப்பாங்க. அதனால் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள், தைரியமாக இருங்க. எது இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், எது இருந்தாலும் நாம் சமாளித்து கொள்ளலாம் என்ற தைரியம் இருந்தால் போதும். எக்ஸாமு, வாழ்க்கை எது வேண்டாமாலும் வெற்றி பெற்று விடலாம். எதுவுமே உங்களை அடிப்பணியை வைத்து விட முடியாது. அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கல்லூரி வாழ்க்கையில் மட்டுமல்ல, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்மா. தேங்க்யூ. கல்வி என்பது அறிவை பெறும் பயணம் மட்டுமல்ல, வாழ்க்கையை உயர்த்தும் வலிமையான அடித்தளம் என்பதை இந்நிகழ்ச்சி தெளிவாக உணர்த்தி இருக்கும் என எண்ணுகிறோம். குறிப்பாக மாணவிகளின் எதிர்கால கனவுகளுக்கு தன்னம்பிக்கையையும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் மன உறுதியையும் விதைக்கும் பல பயனுள்ள கருத்துக்களை இந்த கல்விசார் நிகழ்வு வழங்கியதை தெளிவாக பார்க்க முடிந்தது. மாணவிகளின் திறன்களை ஊக்குவித்து அவர்களின் வெற்றி பயணத்திற்கு இந்நிகழ்ச்சி ஒரு வழிகாட்டியாக என்றுமே இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு பயனுள்ள நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.